வணக்கம் சார். இது எதுக்குன்னு இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள சாஃப்ட்வேர் சார் அது. இது சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, மாஸ்டரு, என்ட்ரி ரிப்போர்ட்டு ஹோம் பேஜில் இதுதான் இருக்கும். இப்போ மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கம்பெனி டீட்டெயில் இருக்கும், ப்ராடக்ட் டீட்டெயில் இருக்கும், கஸ்டமர் டீட்டெயில் இருக்கும், கஸ்டமர் அண்ட் சப்ளையர், அப்புறம் எம்ப்ளாயி டீட்டெயிலும் இதில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி நேம்ஸ், அவங்களோட டீட்டெயில் எல்லாமே. அடுத்தது இது சேல்ஸில் பார்த்தீங்கன்னா, என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் இருக்கும், சேல்ஸ் பில் இருக்கும், கொட்டேஷன் இருக்கும், இன்வாய்ஸ் இருக்கும், அக்கௌண்ட் வவுச்சர் இருக்கும், லேபிள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, இது எல்லாமே இதில் இருக்கும். ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பில்லிங் ரிப்போர்ட்டு, கொட்டேஷன் ரிப்போர்ட்டு, இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டு, ஸ்டாக் ரிப்போர்ட்டு, ப்ராடக்ட் ஆர்டர் லிஸ்ட்டு, அக்கௌண்ட்டில் டே புக் வந்துடும், உங்களுக்கு லெட்ஜர் வந்துடும். இப்போ மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் மாஸ்டருங்கிறது நம்ம நார்மலாக ஜிஎஸ்டி ரேட்டு இது ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வைக்கிறது. இதில் ப்ராடக்ட் டீட்டெயிலில் தான் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணுவோம். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 டைப்பில் ப்ராடக்ட் டீட்டெயில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று தமிழ்லேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம். 2 நேமுமே நீங்கள் போட்டு பில்லு அடிச்சுக்கலாம். தமிழ்லேயும் அடிக்கும் பில்லு, இங்கிலீஷ்லேயும் அடிக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட் கோட் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நம்ம கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணுவோம். இது ஹெச்எஸ்என் கோடுங்கிறது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கவர்மெண்ட்லேருந்து தர கோடு. இதில் இந்த நேம் இருக்குது பாருங்கள். நேம் இங்கிலீஷுன்னு இருக்கும், தமிழ்னு இருக்கும். எது எப்படி வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் கொடுத்துக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா நேமு, இது தமிழ்லேருந்து இருக்குங்களா. பார்கோட் லேபிள்னு இதேமாரி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் ரோலு பீஸ் எப்படி இதில் பீஸ் கணக்கு நான் நம்பர் ஆஃப் பீசஸ்ஸு, பாக்ஸு, பேகு, லிட்ரு, கேஜி, டஜனு எல்லாமே இதில் வந்துடும். உங்களுக்கு டஜன்லேயும் கொடுக்கலாம், பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம், பேக்லேயும் கொடுக்கலாம், பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம், கேஜிஸையும் கொடுக்கலாம், லிட்டருக்கும் கொடுக்கலாம். இப்போ இதில் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 0லேருந்து 28 வரைக்கும் இருக்கும். நம்பர் ஆஃப் பீசஸ் நம்ம எப்படி சேல் ஒரு பேக்கில் எவ்வளோ பீஸுங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிடணும். ஒரு பாக்ஸில் எவ்வளோ பீஸு, ஒரு பேக்கில் எவ்வளோ பீஸு, ஒரு டஜனில் எத்தனை பீஸ் இருக்கும், அதுக்கான ரேட்டு இதில் ரொம்ப 2 ரேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மெஷர்மெண்ட்டை இதில் கொடுத்துடணும். இதில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பீசஸ் ஓப்பனிங் ஸ்டாக்கும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் நெட் அமௌண்ட்டு நம்ம இங்கே போட்டுடணும். நம்மளுக்கு வர அமௌண்ட்டு அதுலேருந்து நம்ம சேல் பண்ணுற அமௌண்ட்டு 2 டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் ரேட்டும் போட்டுக்கலாம், ரீட்டெயில் ரேட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எம்ஆர்பி இப்போ ப்ராடக்ட்டில் போட்டிருக்கோமோ அந்த எம்ஆர்பியை நம்ம இதில் போட்டுற வேண்டியதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரேக்கு பின்னு எங்கே இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணி சேவ் டு அப்டேட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் சேவ் ஆகிடும். எல்லா ப்ராடக்ட்டும் இதில் இருக்கும். இதில் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் வரும். எடிட் பண்ணுறதுனால நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இது ப்ராடக்ட் டீட்டெயில் இதில் தான் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டமர் அண்ட் சப்ளையர்னு இருக்கும். இது நம்ம கஸ்டமரை க்ரியேட் பண்ணணும். இந்த க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா. கஸ்டமரு டெபிட்டார் குரூப் ஆஃப் லெட்ஜரில் டெபிட்டார்னு போட்டிங்கன்னா கஸ்டமர்னு அர்த்தம், க்ரெடிட்டார்னு போட்டிங்கன்னா சப்ளையரில் வரும். எக்ஸ்பென்ஸு எல்லாமே இதிலே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்ஸு, பேங்க்கு, கேபிட்டலு, இன்கம்மு எல்லாத்தையுமே நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அவங்க நேமு, அவங்க என்னங்கிறத நம்ம இங்கே குரூப் ஆஃப் லெட்ஜரில் மென்ஷன் பண்ணணும். க்ரெடிட்டாரா, டெபிட்டாரா, இல்லை எக்ஸ்பென்ஸா, இல்லை இன்கம்மா, கேபிட்டலா, பேங்காங்கிறது. இப்போ அடுத்தது என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் இருக்கும், கொட்டேஷன் இருக்கும், இன்வாய்ஸ் என்ட்ரின்னு இருக்கும், அக்கௌண்ட் வவுச்சர் இருக்கும். இப்போது சேல்ஸ் பில்லுங்கிறது நார்மல் பில்லு. இதில் நம்ம டோக்கன் வச்சு கொடுப்போம். டோக்கனும் இதிலே காமிக்கும் உங்களுக்கு. பில் டோட்டல் டோக்கனும் நம்ம இதிலே போட்டுக்கலாம். இப்போ பழைய பில்லை பார்க்கணுன்னா இந்த இரேஸ் பண்ணி இந்த எந்த நம்பர் 60ஆம் நம்பர் பில்லை பார்க்கணுன்னா 60ஆம் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். அதுமாரி நம்ம பாஸ்வேர்டும் போட்டு வச்சுருக்கணும். பாஸ்வேர்டு இனி எதுவும் பழைய பில்லாம் பார்க்கக்கூடாதுன்னா அதுக்கும் நம்மள்கிட்ட பாஸ்வேர்டு இருக்குது. பாஸ்வேர்டும் போட்டு கொடுத்துருவோம். இதில் சேம் அதேமாரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதில் கஸ்டமர் நேமு, ஐடி,
நம்ம நேமு அவங்களோட ஐடியை வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம், அவங்க நேம் வச்சு நம்ம கஸ்டமரை சர்ச் பண்ணிக்கலாம். வருதுங்களா? அப்போ யாருங்கிறத கொடுத்துட்டு அவனோட ஐடியுமே ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க ஐடியுமே நம்ம போட்டோம்னா வரும், ஐடியும் வரும். இப்போ அவங்க பேர் போடுறோன்னு வைங்களேன், வந்துருச்சுங்களா? இப்போ வந்து இதில் ப்ராடக்ட் நம்ம சர்ச், இதில் வந்து நீங்கள் 2 டைப்பில் பண்ணலாம். இதேமாரி ஸ்கேனிங் வச்சும் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது இருக்குங்களா ஸ்கேனு, இதை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்ம ப்ராடக்ட் சர்ச் பண்ணி எடுக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக இது ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோம். இப்போ ஒரு ப்ராடக்ட் ஸ்கேன் பண்ணுறேன்னு வைங்களேன், இப்போ இன்கேஸ் இந்த ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்குது, இதை நான் ஸ்கேன் பண்ணுறேன். இப்படி இருக்குங்களா ஸ்கேனு, இதுக்கு நேராக வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா ஸ்கேன் ஆகி இந்த ப்ராடக்ட் வந்துடுச்சு பாருங்கள். ஸ்கேன் பண்ணோன்னே திருப்பி இன்னொரு தாட்டி ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுமாரி ப்ராடக்ட் ஆட் ஆகும். ஸ்கேன் தான், இந்த பார்கோட் ஸ்கேன் இருக்குல்ல, இந்த ஸ்கேனை நம்ம ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு நேரம் இதிலே வந்து நம்மளுக்கு மிஷின் வந்து 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1D ஸ்கேனர் இருக்கும், இன்னொன்று வந்து 2D ஸ்கேனர்னு ஒன்று இருக்கும். 1D ஸ்கேனரில் வந்து நம்ம வெறும் பார்கோடை மட்டும் தான் ஸ்கேன் பண்ணோம். இதே 2D ஸ்கேனரில் பார்த்திங்கன்னா பார்கோடையும் ஸ்கேன் பண்ணோம், QR கோடையும் ஸ்கேன் பண்ணோம். இதில் குவான்டிட்டி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டிங்கன்னா என்ன ரேட்டுங்கிறத இதை எடுத்துரும். இப்போ இது பில்லு பிரிண்ட் எடுக்கணும்னா இந்த என்டி கீ இருக்குங்களா கீபோர்டில், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணுறீங்க, பேங்க் எவ்வளோது வருது, ஒரு 110 ரூபா தான் கையில் கொடுக்குறாங்கன்னா பாக்கி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன பண்ணிடும், கார்டில் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது பேங்க் டீட்டெயிலில் போய் எடுத்துக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா? அது பில்லு சேவ் டு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பில்லு சேவ் ஆகி உங்களுக்கு வந்து பில்லு பிரிண்ட்டு வந்துடும். இதில் அடுத்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாமே சைடில் இருக்கும். சேவ் பில்லு, டெலிட் ரெக்கார்டு, டெலிட் சிங்கிள் லைன் வரையுமே டெலிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு பில்லு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸிட் பில்லுக்கு வெயிட்டிங் பில்னால், இப்போது வெயிட்டிங் பில்னு வைங்களேன், இப்போ ஒருத்தவங்க வந்து அர்ஜென்ட்டாக ப்ராடக்ட் எடுத்துகிட்ருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு லேட்டாக போடலான்னா இப்போது F10 அழுத்திங்கன்னா இன்னொரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். F10 அழுத்தினீங்கன்னா இந்த ஒரு பேஜில் இருக்கா, இப்போ F10 அழுத்துறீங்கன்னா வைங்க இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். F10 அழுத்தினீங்கன்னா இன்னொரு பேஜ், அதுமாரி ஆட்டோமேட்டிக்காகவும் இன்னொரு பேஜ். அதுமாரி F11 அழுத்தினீங்கன்னா ஸ்கேனிங்கும் மாறும், மேனுவல்னு மாறிக்கும். மாறுதுங்களா? மேனுவலில் தான் இருக்குது டிஃபால்ட்டு. நீங்கள் வந்து மேனுவல்னால் எப்படின்னா நார்மலாக நம்ம டைப் பண்ணிக்கலாம், ஸ்கேனும் பண்ணலாம். F11 அழுத்திங்கன்னா ஸ்கேன் மட்டும் ஆகும், அதுமாரியும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கொட்டேஷனு. இது நார்மல் கொட்டேஷன் அடிக்கிறது தான், சேமாக அங்கே எப்படி அடிப்போமோ அதுமாரி ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் ரேட்டாக இது என்ன ரேட்டுங்கிறத. இதில் கஸ்டமர் நேமு போட்டு என்ன ப்ராடக்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கொட்டேஷன் கேட்பாங்கள்ல, இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் கொட்டேஷன் கேட்பாங்கள்ல, அது கொடுத்துடலாம் அதில். அடுத்தது இன்வாய்ஸ் என்ட்ரி, சேம் அதே மாதிரி தான். இன்வாய்ஸ் நம்ம ஸ்டாக் ஏற்றுறது, இன்வாய்ஸ் நம்பரு, எப்படி கேஷாக வாங்கினோம்னா கிரெடிட்டாக வாங்கினோமா, என்ன டேட்டுக்கு வந்துச்சு, சப்ளையர் யார், சப்ளையரு என்ன ப்ராடக்ட்டுங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணி ஸ்டாக்காக ஏற்றிட்டு வர வேண்டியது. அப்படி எவ்வளோ குவான்டிட்டி வந்துச்சு, இப்போ 220 கவர்னா 20 குவான்டிட்டி. இது சேவ் டு பில்லுனா F4 அழுத்திங்கன்னா பில்லு சேவ் ஆகிடும். இந்த நம்பரை ஆட்டோ நம்பராக போயிட்டுருக்கும், நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பழைய நம்பர். அடுத்தது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வவுச்சரு. அக்கௌண்ட் வவுச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் இதுதான். ஏதாச்சும் க்ரெடிட்டில் இல்லை நம்மளே க்ரெடிட்டில் வாங்கியிருந்தோம்னா அவங்களோட நேமை போட்டு என்ன டைப்பு, ரெசிப்ட்டுனா ரெசிப்ட்டு, பேமெண்ட்னா பேமெண்ட்டு, இல்லை எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறோம்னா எக்ஸ்பென்ஸ், எல்லாமே இதில் சேவ் பண்ணிக்கலாம். க்ரெடிட் பர்ச்சேஸ் பில் அடிக்கிறோம்னா க்ரெடிட் பர்ச்சேஸ்க்கு அமௌண்ட் கொடுத்தோம்னா அமௌண்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு இங்கேருந்து சேவ் ஆகிடும். அடுத்தது லேபிள், பார்கோடு லேபிள் அடிப்போம்ல, அதுக்கான இது எக்ஸ்பைரி டேட்டோடய நம்ம அடிச்சுக்கலாம். லேபிளுக்கு பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ப்ராடக்ட் அப்படியே இதில் வரும். நம்ம என்ன அடிக்கிறது, லேபிள் ஒன்லி, ஸ்டாக்கை ஆட் மட்டும் இதிலே பண்ணிக்கலாம். ஸ்டாக்கும் டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் இன்வாய்ஸ் இல்லாமல்.
அடுத்தது ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பில்லிங் ரிப்போர்ட்டு, டேட் வைஸு, டேட் அண்ட் பேங்க் வைஸ் இருக்கும். இதில் போய்ட்டு இன்றைக்கி டேட்டை கொடுத்துட்டு வியூ ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இதுமாரி எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு வியூ ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்துடும், என்ன பில்லு என்னங்கிறது. அடுத்தது வந்து கொட்டேஷன் ரிப்போர்ட்டு, கொட்டேஷன் எடுப்போம்ல அந்த ரிப்போர்ட் பார்க்குறது. இது வந்து இன்வாய்ஸ் ரிப்போர்ட், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல அது பார்க்குறது, டேட் வைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வைஸு, ஒரு ப்ராடக்ட் வைஸு நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்தது ஸ்டாக் ரிப்போர்ட்டு. இதில் வந்து ஸ்டாக் ரிப்போர்ட்டை பார்த்திங்கன்னா இது வந்து இன்னு உள்ளே வந்தது, இது அவுட்டு வெளில போனது, இது ஸ்டாக்கு நம்மள்கிட்ட இருக்கிறது, அதுக்கான வேல்யூ எல்லாமே இதில் காமிச்சிடும் உங்களுக்கு. இது வந்து ப்ராடக்ட் ஆர்டர் லிஸ்ட்டு, ரீஆர்டர் லிஸ்ட் டீட்டெயில் இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம வந்து இன்கேஸ் ப்ராடக்ட் எதுவும் ஆட் பண்ணணும்னா அது இதில் வரும். இது டே புக்கு, ஒரு நாளைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது இதில் வந்துடும். இது சூப்பர் மார்க்கெட் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தாலும் இது வந்து மல்டிபிள் சிஸ்டம் வரையும் நீங்கள் ஒரு 5 சிஸ்டம் வரையுமே நம்ம இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா SQL டேட்டா பேஸில் தான் வேலை செய்யும். இந்த சூப்பர் மார்க்கெட் சாஃப்ட்வேர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு ஷேரிங்க்கு எல்லாத்துக்குமே நம்ம சாஃப்ட்வேர். தேங்க்யூ.